10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். சம் வாசிக்கிறேன் பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் ஈக்குவல் டு 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏரோ டயக்ராமு, டேபிள், கிராஃப் மூணும் நம்ம வரையணும். இதுக்கு முந்தின செகண்ட் சம்மில் வந்து நமக்கு இந்த பார்ட்டியை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏரோ டயக்ராம். இது வந்து ஏ ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது பி. ஓகேவா? ஏன்றது என்னது? ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுலாம் ஏ. அப்போ 1 இருக்குது, ஒரு 2 இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 4 இருக்குது, ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் சம்மில். அடுத்தது பின்றது வந்து செகண்டாக இருக்கிறதுலாம் பி. ஓகேவா? ஒரு 2 இருக்குது, எழுதிட்டோம். அடுத்ததும் 2 தான் இருக்குது, எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததும் 2 தான் இருக்குது, அதையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது 3 இருக்குது, 3 எழுதியாச்சு. அடுத்தது வந்து 4 இருக்குது, 4 எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ 1க்கு என்ன இருக்குது? 2 தான். அடுத்தது 2க்கு என்ன இருக்குது? அதுவும் 2 தான். 3க்கு என்ன இருக்குது? அதுவும் 2 தான். 4க்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்தது 5க்கு என்னது? 4 இருக்குது. ஓகேவா? முடிஞ்சிச்சு. இதுதான் ஏரோ டயக்ராம். டேபிள் எழுதிக்கிங்க. மேலே எக்ஸு, கீழே வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, கீழே வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1, அடுத்தது 2, 3, 4, 5. இது 1க்கு என்ன ஆன்சரு? 2 தான். 2க்கு என்ன ஆன்சரு? 2 தான். 3க்கு என்னது? 2 தான். 4க்கு 3, 5க்கு 4. டேபிள் முடிஞ்சு வச்சுங்களா? அடுத்தது கிராஃப். எக்ஸஸ் ஒய் எக்ஸஸ் கிராஃப் வரைஞ்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 1க்கு என்னது? ஆன்சர் வந்து 2. 1க்கு வந்து 2. ஓகேங்களா? 1க்கு வந்து 2. 2க்கும் வந்து 2 தான். 3க்கு என்னது? அதுவும் 2 தான். 4க்கு என்னது? 3. 5க்கு என்னது? 4. ஓகேங்களா? இப்போ இது எழுதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இருந்தாலும் எழுதிக்கிறேன். 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4. ஓகேங்களா? எழுதிடணும். எழுதலைன்னா மார்க் வராது. ஓகேங்களா? இதுவும் 5 மார்க்கு தான். பார்த்துங்க.